Akshya from 8th standard. Ma'am, how to change a negative situation and how to take it as a positive one? See, இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, ஒரே விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நீ நல்ல நாலேஜான பொண்ணு, நான் ரொம்ப டெப்த்தாக சொல்ல போகிற ஒரு விஷயத்தை, அந்த டெப்த்தை நீ புரிஞ்சுக்கோ. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நீ கீழே விழக்கூடாது அப்படின்னு கீழே விழக்கூடாதுங்கிற எண்ணம் வந்துச்சுல, விழுந்துருவேன். நான் சாக மாட்டேன். நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஸோ இந்த திங்கிங் தான் யூனிவர்ஸ். இதை ஹிந்து தர்மத்தில் சொல்லுவாங்க, அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்தில் இருக்கிறதும்பாங்க. அகம் பிரம்மஸ்மிம்பாங்க அவங்கெல்லாம். எனக்குள் இறைவன் இருக்கிறான்பாங்க. நீ எந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்ஸை சப்ரஸ் பண்ணுறியோ, நல்ல விஷயங்களை இல்லைனா பிளெயினில் போ, ஜீரோவில் போ. நெகட்டிவ் தாட்ஸ்க்கு நீ நோ சொல்லு. எல்லாம் நல்லது நடக்கும். ஆல் இஸ் வெல்னு ஒரு படம் பார்த்தால, அந்த நண்பன்ற படத்தில் ஆல் இஸ் வெல். என்னது அது? மந்திரம் சொல்லுது. எதுக்கு நம்ம ப்ரேயர்லேருந்து தொடங்குறோம்? வந்த உடனே என் வணக்கம் சொல்கிறோம். முஸ்லீம்கள் என்ன சொல்கிறாங்க வந்த உடனே? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங்கே பாரு, வல்ல இறைவனின் திருப்பெயரால் உன் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுவதாக. பாசிட்டிவ். நீ உனக்கு பர்த்டே என்ன சொல்லுவோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாரு. இந்த நாள் மட்டும் போதுமா? உனக்கு ஒரு ஒரு செய்தி தெரியுமா? பர்த்டே ஏன் கொண்டாடுறோன்னு சொன்னால் நீ கொண்டாடவே மாட்ட. இப்போ 16 வயசு பர்த்டே கொண்டாடுறேன்னா, நீ 15 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிற, அதை தான் கொண்டாடுற. அதனால தான் ஊதுறது. 15 வருஷம் வாழ்ந்துட்டடா. நமக்கு அது இல்லை. பிறந்த நாள்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு ப்ரேயர் தான். we just pray. have positive thoughts. it has its own power. சின்ன திங்கிங் இருக்குல்ல, அது இந்த பிரபஞ்சத்தை அசைக்கும். பாரு, பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சு தான், துடுப்பு சின்னது தான். எதை அசைச்சிக்கிட்டு இருக்கு? பெருங்கடலை. ஸோ உன்னுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் உன்னை வந்து சேரும். எது உன்னை வந்து சேர வேண்டும்னு நீ நினைக்கிறாயோ அதை நீ நினை. என்னை விட உன்னை நீ தானே அதிகம் நேசிக்கிறாய். உன்னை நீ அதிகமாக நேசித்தால் ஸ்டே பாசிட்டிவ். God bless you. Thank you. Good afternoon, ma'am. Very good afternoon. I'm Sahana, and it is my feedback about your speech, ma'am. Thank you. And first of all, I thank you for your inspirational and motivational speech. It was so helpful in our personal growth in our life. So you told us at the beginning itself, this message is mostly to the third type of the children. And what do you tell to the toppers and the first type of the children? One, take it as a responsibility. All success is a responsibility. It's not for celebration. Don't celebrate your success. Just turn your success as a responsibility. You win. See, being a first mark student, it's easy. To sustain in that position is not easy. Yes, sir. You sustain in that. If you want to sustain in that, don't celebrate the success. Turn the successes as a responsibility. Thank God you so bless much, you. ma'am. Your English is good. Thank you. But I am a Tamil teacher. மேம், முன்னெல்லாம் எக்ஸாம் படிக்கும் போது அது முடியாது இது முடியாதுன்னு பயமாக இருக்கும் மேம். இப்போ நீங்கள் ஸ்பீச் சொல்லும் போது தான் என்னால் முடியும் மோட்டிவேஷன் பண்ணிங்க மேம். எல்லாருக்கும் என்னால் முடியும், ஐ கேன் டூ இட். இப்போ சொல்கிறேன் மேம், என்னால் முடியும் மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ பெற்றோர்களுக்கு புரியுதா குழந்தைகளுக்கு என்ன தேவைன்னு? 3 நாளாக புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அம்மா சொல்கிறது டைரியில் எழுதி வச்சுக்கிறியா? என்னால் முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டு தான் இருக்கிறான். என்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் அது என்னால் மட்டுமே முடியும். எழுதி வச்சுக்கோ. காட் பிளஸ் யூ. ஓகே, தேங்க்யூ. ஹலோ மேம். எங்கடா இருக்கிற? சரி சொல்லு. சார், கான்ஃபிடன்ஸ் லெவல். உன்னை நீ நம்பு. முதல்ல உன்னை நீ நேசி. புரியுதா? எதுவுமே இல்லை பாப்பா இந்த உலகத்தில் பார்த்து எதையும் பார்த்து பயப்படாத. என்னுடைய அப்பா சொல்லுவார், நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிழலை பார்த்து அஞ்சாதே. எங்கேயோ வெளிச்சம் இருந்தால் தானே நிழல் வரும். ஸோ ஹாவ் ஃபெய்த், ஹாவ் பாசிட்டிவ் வைப்ஸ். உன்னை முதல்ல இப்படி நினச்சிக்கோ, இந்த உலகத்தில் உன்னை மாதிரி ஒரு குழந்தை
உன்ன மாதிரி ஒரு அட்டையரில், உன்ன மாதிரி ஒரு ஃபேஸில், உன்ன மாதிரி ஒரு ஹேரில், உன்ன மாதிரி ஒரு கம்ப்ளெக்ஷனில், உன்னுடைய அம்மா அப்பாவுக்கு பிறந்த உன்ன மாதிரி ஒன்று இந்த 800 கோடி மக்கள்லேயே யாரும் கிடையாது. நீ மட்டும்தான். யூ ஆர் யூனிக், யூ ஆர் பிளெஸ்ட், யூ ஆர் பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட். ஃபர்ஸ்ட் யூ ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப். அந்த ரெஸ்பெக்ட் வந்துட்டாலே யூ லவ் யுவர் செல்ஃப். அப்போ நீ உனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். சரியா? நான்லாம் வந்து ஆக்சுவலாக ஜெயித்ததே கான்ஃபிடென்ட்டில் தான். நான் உள்ளே வந்தாலே 10 பேரை தொக்கடிப்பேன். நடக்கிறதுலே 10 பேரை தொக்கடிச்சிருவேன். இந்த 10 பேரில் உன்ன மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களை தோக்கடிக்க முடியாது. ஏன்னா அவங்க உன்ன மாதிரி இல்லை, தோக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. கான்ஃபிடென்ட்டாக கட கட கடன்னு மேடை ஏறி அப்படின்னு தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வருங்காலம் நிம் காலம்னா 25 பேர் கீழே விழுவாங்க. அப்படி தான் ஜெயிச்சுட்டு வந்தேன் நான்லாம். ஒன்று சொல்லட்டுமா? நல்ல சிரி, உள்ளே இருக்குல்ல சைலண்டார், கலகலன்னு சிரி, உள்ளே சைலண்டார். உள்ளே சிரிச்சிட்டு வெளியில் சைலண்ட்டாக உட்காந்துருக்காத, அது உதவாது. இன்னொரு விஷயம், சில பிள்ளைங்க இருக்குதுங்க, வெளியிலையும் சிரிச்சிட்டு உள்ளத்தையும் சிரிச்சிட்டு அப்படியே கடந்து போயிடுங்க. அதுங்களை சீக்கிரம் ஏமாத்திடலாம். வெளியில் சிரிச்சுக்கிட்டே இரு. நீ எவ்வளவு சூழல் இருந்தாலும் உன்னை நீயே கலங்கடிக்காத. நிதானமாக இரு, நிதானமாக போ, நிதானமாக டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண, நிதானமாக அடி. நீ ஜெயிக்க பிறந்தவள், எனக்கு தெரியுது. அறம் பேசுபவள் நான். சாதாரணமான முகபாவனையோ சாதாரணமான விஷயமோ இல்லை. இந்த சபையில் எழுந்து நின்று இந்த கேள்வி கேட்குறேன்னா உனக்குள்ளே 75 விழுக்காடு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. 25 எதையோ திரையில் மூடி வைத்திருக்கிறாய். பர்வீன் சுல்தானா என்கின்ற தாய் அந்த திரையை விலக்கி விட்டேன். 100% செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட போ, ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகாது. God bless you. Thank you, ma'am. Myself, Jabba Ketchel from 9th, ma'am. If someone physically demotivates us, what we have to do? I can't understand. You just prove that you are not. Yes, ma'am. See, others' opinion is like their watch time. We have our own watch and it shows the time, right time. So stay healthy. Stay healthy. If they say somebody says that about our body shaping or body things, like if you think that you are perfect, you are healthy and you have a very good practices, you may be good in your studies, but not in daily lifestyle practices. You just stay in good practice habits. Like, see, if somebody says that, you just list them that who are they in your life. If your father is telling that, if your mother is telling that, if your siblings are telling you like that, or your friends are telling you like that, just don't ignore them and consider them, their advice as your positive thing. Just learn from them and try to have a body well-being. If you think that you are fit enough, just ignore. Yes, ma'am. மேம், நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது வந்து நான் எப்படி உங்களை முறியடிக்கணும். ஸோ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் வந்து காலேஜில் சேர்மனாக ஜெயித்தேன். அப்படி நான் ஜெயிக்கும் பொழுது எனக்கு எதிராக யாரும் நிற்கவே இல்லை. இப்போ நான் என் வெற்றியில் யாரையும் நான் தோற்கடிக்கலை. நான் ஜெயிச்சிட்டே போயிட்டேன். அது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. நான் ஜெயிச்சிட்டே போகும் பொழுது நீ தோற்கிறாய் என்று சொன்னால் அது உன் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. நீ ஜெயிச்சு காட்டு, அதில் நான் தோற்கிறேன்னா அது ஏன் பிரச்சனை, உன் பிரச்சனை கிடையாது. ஸோ நீ ஜெயிச்சுட்டு போ. நீ என்னை முறியடிக்க வேண்டும் என்று நினைத்தாலே நீ தேக்க மாட்ட. நீ அப்படி இல்லை. நீ என்ன செய்யணும்னா நீ வெற்றி அடையணும், என்ன ஜெயிக்கணும்னு சொல்லு. உன்னுடைய வார்த்தையில் வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரோக் இருந்தது. உங்களை முறியடிக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா நான் எப்படி சொல்லுவேன் அதை? அப்போ நான் சிம்சோன் கிட்ட தெலீலால் கேட்டாலே அப்படி தான், நான் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ மேம். புரிஞ்சுதா? முடிய ஒழுங்கா விட்டு ஓகே. நான் 2 நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன், மேம் வராங்க எதை பற்றி பேசுவாங்க. ஏன்னா 8th 9th 10th 11th 12th பசங்களை மட்டும்தான் அசெம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை பற்றிந்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட்டோடு தான் காலையில் 9 o'clock ஷார்ப்பாக வந்தாச்சு. ஆனால் நீங்கள் பேசின ஸ்பீச் வந்து அவங்கள ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு தேங்க்யூ. என் பொண்ணு சங்கவி தான் வந்து எப்படி மேம் நான் வந்து நான் மோட்டிவேஷன் பண்ணிக்கிறதுன்னு கேட்டேன். ஒரு மீட்டிங்க்கு போயிருந்த போது இப்படி பேசினா கலவரமாக இருந்துச்சா என்னன்னு கேட்டேன்னா அப்போ அவங்க சொன்னாங்க ஸ்பீக்கர் லூஸ் அப்படின்னு சொல்லி. அதை தானே சொன்னாங்க அங்கேயும். 13 வயசுலேருந்து 16 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி டீச்சர்ஸ்கிட்டையும் சரி ஒரு வெளி உலகத்துக்கிட்டையும் இருக்க பயத்தை எப்படி போக்கணும், இதுதான் இப்போ இருக்க பசங்களோட பிரச்சனையே. அதுதான், வீட்லேயும் ஓப்பன் அட் ஆக மாட்டேன்றாங்க, ஸ்கூலில் மிஸ்ஸுக்கிட்டையும் ஒரு சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை,
ஏன்னா அவங்க வந்து அக்கறையில் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த 13 வயசு பிள்ளைங்களுக்கு கோபம் வருது. அந்த ஒரே மருந்து சொல்லவா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்க கேள்வியை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரே மருந்து, பணிவை சொல்லித்தாருங்க. அதாவது பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி. இப்போ கொரோனாங்கிற வைரஸ் ரொம்ப சின்ன வைரஸ் தான். ஆனால் நம்ம எல்லாரும் இப்போ உள்ளே போய் ஒழிஞ்சிட்டோமா இல்லையா? அதுக்கு பணிஞ்சு போனோமா இல்லையா? அதை எதிர்கொண்டு நான் அப்படின்னு முன்னால் வரலையா யாரும்? அந்த மாதிரி தீமைகளுக்கு விலகி நிற்க சொல்லணும். அதுக்கு முதல் தகுதி பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும். இது செய்யாதன்னா செய்யக்கூடாது. அந்த ஒபீடியன்சி நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே கோட்டை விட்டுட்டீங்க. எங்கே தெரியுமா? குழந்தை கீழே தவறி விழும்பொழுது எதை அடிச்சிங்க? தரையை அடிச்சிங்க. தரையை அடிச்சிங்களா? அது சரியாக வரல, அது சரியாக நடக்கலைங்கிறது அதுக்கு சொல்லி கொடுத்தீங்களா? கொடுக்கல. குழந்தைகளை எப்போ பார்த்தாலும் அதுங்களை வந்து பணிவு என்கின்ற எல்லையிலிருந்து வெளியில் அமிச்சிட்டே இருந்தீங்களா? அந்த குழந்தைகிட்ட நீங்கள் மழலையில் பேசிக்கிட்டே இருந்தீங்களா? எனக்கு தொண்டை கட்டி இருக்கு, நான் சுடு தண்ணி கேட்குறேன், சுட தண்ணி கொஞ்சம் கொடுங்க. உடனே சபரிமுத்து சார் அங்கே கீழே வச்சிருக்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவர் நல்லா தானே சொல்லலாம் என்கிட்ட, அவருக்கு தொண்டை நல்லா தானே இருக்குது. குழந்தைகளுக்கு தானே பிரச்சனை. நாம் அந்த குழந்தைகளை சரியாக நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா மேடம்? குழந்தைகள்கிட்ட பிரச்சனையே இல்லை மேடம். குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியாத இந்த சமூகம், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சிஸ்டம் மேலே தான் மேடம் நான் சொல்வேன். இந்த குழந்தைகளை இப்போ நான் சொன்னேனே எல்லாம் கேட்டுட்டு அழுதுங்களே இருக்குதுங்க நம்ம குழந்தைகள்ங்க. என் குழந்தைய நான் கொண்டு வரதுக்கு நான் பாடுபட்டேன் தான். ஆனால் அதுக்கு நான் பாடுபடணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். வெறும் ஆணைகள் அல்ல, ஆர்டர் அல்ல. அதுங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறது இல்லை. ஏந்திர உட்காரு, சாப்பிட, போ, நான் சொல்கிறத கேளு, அதெல்லாம் இல்லை. அது நம்முடைய உடம்புனுடைய சத துண்டு இல்லையா? அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இருக்குது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்குது, டைம் இருக்குது. அதுக்கு பணிவு சொல்லி கொடுங்க முதல்ல. நான் ஒரு ரொம்ப ரகசியத்தை சொல்கிற பிள்ளைங்களா, எங்கள் அம்மா மேலே உட்காந்துருந்தா தான் நான் மேலே உட்காருவேன். எங்கள் அம்மாவுக்கு 79 வயசு. எங்கள் அம்மா முன்னால் நான் கால் நீட்ட மாட்டேன். 45 வயசு கடந்துருச்சு எனக்கு. எங்கள் அம்மா என்னை திட்டினாங்கன்னா நான் எங்கள் அம்மாவை எதிர்த்து பேச மாட்டேன். இப்போ கூட எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கேமரா முன்னால் போகும்போது மட்டும் மேக்கப் போட்டு போகிற, உன்னை எப்போவுமே பார்த்துட்டு ஒரு கேமரா, அது முன்னால் அழகாயிரு. யார்? கடவுளை சொல்கிறாங்க. இந்த வயசில் எனக்கு சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா சரிம்மா தேங்க்யூ அம்மா தான் சொல்கிறேன். அதனால் எங்கள் அம்மா தன்னுடைய 80 பவுன் நகையை எனக்கு தான் கொடுத்தாங்க. புரியுதா? பணிவாக இருங்க. குழந்தைகள்கிட்ட சொல்கிறேன், பணிவாக இருக்கிறது அடிமைத்தனம் அல்ல. டீச்சர்ஸை எதிர்த்து பேசாதீங்க, அம்மாக்களை எதிர்த்து பேசாதீங்க. பொது இடங்களில் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க. இந்த பணிவு குணம் வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிற ப்ராப்ளம் தீந்துரும்னு நான் நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம். இல்லை, இந்த ஒரு நாளில் சரியான ஒரு பணியை செய்த நம்முடைய தலைமை தந்தைக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக மாணவர்களுக்கும் சரி, பெற்றோர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதோட மேடம் அவங்களோட பேசுனது மட்டும் இல்லை, அவங்க சொன்ன மாதிரி நடந்து போனதுலேருந்து, அவங்களோட கண் அசைவுகள்லேருந்து, அவங்களோட டோன் எல்லாமே ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.